இப்படி சோலைவனமா இருந்த சஹாரா தாங்க இப்ப பாலைவனமா மாறி இருக்கு. சுமார் 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடியேங்க சஹாரா முழுக்க பசுமையான புல்வெளி, மரங்கள், நதிகள், பெரிய ஏரிகள் எல்லாம் இருந்துச்சுங்க. அங்கேயும் மாடுகள் மேயறது, விலங்குகள் சுத்தி திரியறதுன்னு மனிதர்கள் வாழக்கூடிய இடமா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாங்க, அங்க காலநிலை மாற்றம் வந்து மழை வரத்து குறைஞ்சு போச்சுங்க. மழை குறைய குறைய அங்க இருந்த மரங்களும் செடிகளும் அழிய ஆரம்பிச்சது. இங்க தாங்க ஒரு சிக்கல் உருவாச்சு. மண்ணுல மரங்கள் இல்லைன்னா சூரியனோட வெப்பம் நேர மணல்ல பட்டு எதிரொலிக்கும். இதனாலங்க நிலம் இன்னும் சூடாகும். நிலம் சூடாக சூடாக அங்க மழை மேகங்கள் உருவாகிறதும் நின்று போயிடும். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய மரங்களும் அங்க இல்லாததுனால கொஞ்ச காலத்திலேயே அந்த பசுமையான நிலம் ஒரு பாலைவனமா மாறிடுச்சுங்க. இதைத்தான் டெசர்டிஃபிகேஷன் சொல்றோம். இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சஹாரா பாலைவனமா மாறினதை தடுக்க மரங்கள் இல்லாம போனதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் சஹாராவை திரும்பவும் பசுமையாக்க ஒரு பிரம்மாண்டமான முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்களாம். அதுக்காகத்தாங்க தி கிரேட் கிரீன் வால்னு சஹாராவோட ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் பல கோடி மரங்களை நட்டு ஒரு பசுமை சுவரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மரங்கள் தாங்க ஒரு காந்தம் மாதிரி வேலை செஞ்சு கடல்ல இருந்து வர்ற மழை மேகங்களை அப்படியே தரை பக்கமா இழுத்துட்டு வந்து மண்ணை லேசாக்கி ஈரப்பதத்தை தக்க வைக்கும். ஒரு பாலைவனத்தை மறுபடியும் சோலைவனமா மாத்துற சக்தி மரங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு.